ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதங்கள் 31 32. 31ஆம் பதம். விபன்னான் விஷபானேன நிக்ருஹ்ய புஜகாதிபம் உத்யாப்யா பாயயத் காவஸ்தத் தோயம் பிரகிருதி ஸ்திதம். மொழிபெயர்ப்பு. யமுனை நதியின் ஒரு பாகம் ஊர்வனவற்றின் தலைவனால் காளியனால் விஷப்படுத்தப்பட்டதால் பிருந்தாவனவாசிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளாயினர். பகவான் அந்த சர்வராஜனை நீருக்கடியில் தண்டித்து அவனை அங்கிருந்து விரட்டிவிட்டார். பிறகு நதிக்குள்ளிருந்து வெளியில் வந்த அவர் பசுக்களை அந்த நீரை குடிக்கச் செய்து அந்த நீர் மீண்டும் அதன் இயல்பான நிலைக்கு வந்துவிட்டதென்பதை நிரூபித்தார். பதம் 32. அயாஜயத் கோசவேன கோபராஜம் த்விஜோத்தமை வித்தஸ்ய சோர்பாரஸ்ய சிகீர்ஷன் சத்யயம் விபுகு. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷராகிய கிருஷ்ணர் நந்த மகாராஜனின் செல்வச் சிறப்புடைய பொருளாதார பலத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு பசுக்களை வழிபட விரும்பினார். அதே சமயம் ஸ்வர்கராஜனான இந்திரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கவும் விரும்பினார். இவ்வாறாக பிராமண பண்டிதர்களின் உதவியுடன் பசுக்களையும் மேய்ப்பு நிலத்தையும் வழிபடும்படி தன் தந்தைக்கு அவர் அறிவுரை கூறினார். பொருளுரை. அனைவருக்கும் போதகரான பகவான் தம் தந்தையான நந்த மகாராஜனுக்கும் போதனை செய்தார். நந்த மகாராஜன் செல்வம் மிகுந்த ஒரு குறுநில மன்னராகவும் பல பசுக்களுக்கு உரிமையாளராகவும் இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் பெரும் செல்வச் சிறப்புடன் அவர் இந்திர பூஜையை நடத்துவது வழக்கம். பகவானின் உயர்ந்த சக்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தெய்வ வழிபாடும் வேத இலக்கியங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பகவானின் தொண்டர்களான தேவர்கள் வெவ்வேறு பிரபஞ்ச அலுவல்களை கவனித்து கொள்ளும் பொறுப்பை பகவானிடமிருந்து ஏற்றுக்கொண்டுள்ளனர். எனவே தேவர்களை திருப்திப்படுத்தும் யாகங்களை செய்யும்படி வேத சாஸ்திரங்களில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் பரமபுருஷரிடம் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துள்ளவர்கள் தேவர்களை திருப்திப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரமபுருஷரின் உயர்வை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஏற்பாடுதான் தெய்வ வழிபாடாகும். ஆனால் அது கட்டாயமானது அல்ல. பொதுவாக பௌதிக லாபங்களுக்காக மட்டுமே தெய்வ வழிபாடு சிபாரிசு செய்யப்படுகிறது. 2ஆம் காண்டத்தில் நாம் முன்பே விளக்கியுள்ளதைப் போல் பரமபுருஷரின் உயர்வை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் 2ஆம் தரமான தேவர்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்த அறிவுள்ள ஜீவராசிகளால் வழிபாடு செய்யப்பட்டு போற்றி புகழப்படும் தேவர்கள் சில சமயங்களில் திமிர் பிடித்தவர்களாகி பகவானின் உயர்வை மறந்துவிடுகின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரபஞ்சத்தில் தோன்றியிருந்த பொழுது ஸ்வர்கராஜனான இந்திரன் இவ்வாறு அகங்காரம் கொண்டிருந்ததால் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க பகவான் விரும்பினார். எனவே அவர் இந்திர பூஜையை நிறுத்தி அதற்காக செலவு செய்யப்படவிருந்த பொருளை பசுக்களையும் கோவர்தன மலையிலுள்ள மேய்ப்பு நிலத்தையும் வழிபடுவதற்கு நன்கு உபயோகிக்கும்படி நந்தமகாராஜனை கேட்டுக்கொண்டார். ஒருவன் எல்லா செயல்களாலும் அவற்றின் பலன்களாலும் பரமபுருஷரை வழிபட வேண்டும் என்று பகவத்கீதையில் அவர் உபதேசித்திருப்பதைப் போலவே இச்செயலின் மூலமாக மனித சமூகத்திற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசித்துள்ளார். இது விரும்பிய பலனை அளிக்கக்கூடியதாகும். வைசியர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை வீண் விரயம் செய்வதற்கு பதிலாக பசுக்களையும் விவசாய நிலத்தையும் பராமரிக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்படுகின்றனர். அது பகவானை திருப்திப்படுத்தும். எந்த அளவிற்கு பகவான் திருப்தி அடைந்திருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் வர்ஷாசிரம கடமையில் ஒருவரது பூரணத்துவம் நிர்ணயிக்கப்படுகிறது.